கல்லுக்கு முன்னோடி காதலாய் பிணைந்து மண்ணுக்கு முன்னோடி மாவுலகில் விரிந்து புல்லுக்கு விதை என புவி முதல் கதை என சொல்லுக்குள் சுதந்திரம் சுந்தர மொழியாலும் வள்ளுவம் சொல்லாத வாழ்வியல் இல்லை வானத்து நீளமே வளர்தமிழ் எல்லை. வான்புகழ் போற்றும் வளர்தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கத்தை பதிவு செய்து கொண்டு, விழுப்புரம் செம்மொழி தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் கவிஞர் பெருமக்களுக்கு அடுத்த வணக்கத்தை பதிவு செய்து கொண்டு, மற்றும் ஒரு முத்தாய்ப்பான களத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். அதற்கு பெருவாரியாக ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களாகிய உங்களுக்கு விழுப்புரம் செம்மொழி தமிழ்ச்சங்கம் நிர்வாகத்து குழுவின் சார்பாக முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை பேரன்போடு சொல்லுவதில் மகிழ்வடைகிறோம். பட்டிமன்றம் தொடர்ந்து கருத்தரங்கம், அதை தொடர்ந்து மூன்றாவது தொடர் நிகழ்வாக சொல்லரங்கம் என்ற ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அதில் இலக்கியங்கள் வழியாக பேசுவதற்கு சில முத்தாய்ப்பான விடயங்களை நாம் முன்னெடுத்து இருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி என்று பெருவாரியான நமது கவி பெருமக்கள் ஆதரவு தெரிவித்ததன் அடிப்படையில் நல்லா இருக்குதுயா, எங்களை படிக்க தோன்ற மாதிரி இருக்கு, ஒருத்தவங்க கத்துக்கிட்ட விஷயத்த இன்னொங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அளவுல இருக்கு என்று கொடுத்த ஊக்கத்தின் அடிப்படையிலே இன்று 5 இணை பக்கங்கள் ஆயும் ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற தலையங்கத்தில் முதல் சிலம்பு அதிகாரத்தை பற்றி பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் கன்னித்தமிழை வாழ்த்தி பாடுவதற்கு அம்மா மரியாதைக்குரிய கவிதாயினி இரா பானுமதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா, நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்துவங்கம்மா. வந்துட்டேங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சி அம்மா. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அம்மையாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக தமிழ் மொழியை உலகை ஆளும் தமிழ் மொழியை 3ஆம் இடத்தில் வைக்கும் காலகட்டத்தில் நாம் அண்டை மாநிலம் தொப்புள் கொடி உறவு என்று போற்றக்கூடிய வகையிலே பிற மாநிலத்தின் தமிழ்த்தாய் வாழ்த்துகளும் நமக்கு உயிரினும் மேலானது என்று விழுப்புரம் செம்மொழி தமிழ்ச்சங்கம் கருதுகிறது. அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்திற்குரிய முதன்மை மொழியாக இருக்கக்கூடிய அம்மொழி வாழ்த்து அந்த மாநிலத்திற்கு சிறப்புடையது என்று சொல்லி அந்த வகையிலே புதுவை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்காக மதிப்புறு முனைவர் மரியாதைக்குரிய பா. விஜயகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, வான் புகழ் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடும் நிலையினில் உனை விடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ,
சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழ் அண்ணா, தோண்டுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே, முந்தைய நாளினில் அறிவும் இல்லாது மொழித்தனல் மனிதராம் புது புனல் மீது, செந்தாமரை காடு பூத்தது போலே, செழித்த என் தமிழே ஒளியே வாழி, செழித்த என் தமிழே ஒளியே வாழி, செழித்த என் தமிழே ஒளியே வாழி. நன்றிகள் ஐயா, நன்றி. புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு வீர வணக்கம். புதுவை தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய ஐயா விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு செம்மொழி வணக்கம், வாழ்த்துக்கள், மிகச் சிறப்பு. அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்பால் வரவேற்று மகிழ்வதற்காக கவிதாயினி தமிழ்பாரதி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். விழுப்புரம் செம்மொழி தமிழ்ச்சங்கம் தொடர் நிகழ்வு சொல்லரங்கம் அரங்கம் 1 நிகழ்வு எண் 172 சனிக்கிழமை மாலை இன்று இணைந்திருக்கும் ஐந்திணை காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று சிலப்பதிகார நிகழ்வில் சொல்லதிகாரத்தால் சிறப்பிக்க வந்திருக்கின்றோம் அனைவரும். இதில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி துவங்கி வைத்த கவிஞர் ரா பானுமதி அம்மையார் அவர்களை சென்னையிலிருந்து அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். வாருங்கள் அம்மா. தொடர்ந்து புதுச்சேரியிலிருந்து தமிழ்த்தாய் வாழ்த்து அழகான குரலில் இனிதாய் எடுத்து பாடிய மதிப்புறு முனைவர் ப விஜயகுமார் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்து தலைமை மற்றும் நோக்க உரையை தரவிருக்கும் முனைவர் வி ரமேஷ் பாபு ஐயா சிதம்பரத்தில் இருந்து காத்திருக்கின்றார்கள். அவர்களையும் இனிதே வரவேற்கின்றோம், வருக வருக என்று வாழ்த்துக்களோடு. சிலப்பதிகாரம் அறிமுக உரையை தர காத்திருக்கின்றார்கள் கவிஞர் விஜய் மோகன் கோவையிலிருந்து. அவர்களையும் இனிதே வரவேற்கின்றோம், வருக வருக என்று. தொடர்ந்து அரங்கு தலைமை மதிப்புறு முனைவர் வடலூர் கம்பகவி எங்கள் ஜெகன் ஐயா அவர்களையும் இனிதே வரவேற்கின்றோம், வாருங்கள் ஐயா என்று, வருக வருக என்று. தொடர்ந்து நிகழ்ச்சியினை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய அதனி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஐந்திணை காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் எனும் இந்த சிலப்பதிகாரத்தின் கதாபாத்திரங்களை அழகாய் தங்கள் சொல்லாடலால் இந்த சபையை நிரப்ப வந்திருக்கும் அத்துணை கவி சொந்தங்களையும் விழுப்புரம் செம்மொழி தமிழ்ச்சங்கம் சார்பாக பூங்கத்துக்களோடு இனிதாய் வரவேற்கின்றோம். அனைத்து கவி உறவுகளையும் மீண்டும் இனிதாய் வரவேற்று வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம்.